ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கும் சிக்கனும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரிவா உள்ள போயிடலாமா? ஒரு 2 மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு தோல் உரித்து சட்டியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கிழங்கு வெந்துருச்சு, எடுத்துட்டு அதே சட்டியில் சிக்கன் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு சிக்கன் போட்டு மஞ்சள் பெப்பரும் போட்டு சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் வெந்துருச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு போட்டு லைட்டாக வதக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு பொடி பண்ணி வச்ச சிக்கனை போட்டோம். சிக்கன் கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச மரவள்ளிக்கிழங்கு, சும்மா ஒரு புளிப்பாக இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது பால்ஸ் அந்த மசாலா நம்ம ரெடி பண்ண மசாலாவை உருண்டை உருண்டையாக பிடிச்சி முட்டையில் பெரட்டி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வெந்துருச்சு உருண்டை. நம்ம இப்போ எடுத்துடலாம் தட்டில். மரவள்ளிக்கிழங்கும் சிக்கனை வச்சு கோலா உருண்டை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி கொஞ்சம் இங்கே நல்ல மழை, அதனால் எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியல.